शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியமும் அந்த அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 26 அக்டோபர் 2025 முதற்கொண்டு 1 நவம்பர் 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை, அதாவது ஐப்பசி 9ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 15ஆம் தேதி வரைக்குமான ஞாயிறு முதல் சனி வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரம் சந்திரன் வளர்ப்பிறை சந்திரன். அவர் கேட்டை நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் டிராவல் பண்றார். இந்த வாரத்தினுடைய விசேஷங்களை சுருக்கமா 2 நிமிஷத்துல பார்த்துட்டு பலன்களுக்கு போயிடுவோம். இந்த வாரத்தினுடைய 2வது நாள் 27 அக்டோபர் 2025 திங்கட்கிழமை சூரசம்ஹாரமாக வருகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். அன்றைக்கு முகூர்த்த நாள், சுப முகூர்த்த நாள். அது மட்டுமன்றி அன்றைக்கு செவ்வாய் கிரகமானது விருச்சிகத்திற்குள், அதாவது காலபுருஷ தத்துவத்தினுடைய 8ஆம் வீடாகிய தன்னுடைய சொந்த வீட்டிற்குள் அவர் நுழைகிறார். ஷஷ்டியாக அமைந்து அன்னைக்கு முகூர்த்தம் ஷஷ்டி, மூலா நட்சத்திரம், சித்த யோகம். முகூர்த்தம் 6லிருந்து 7:30 வரைக்கும். புஷ்கர நவாம்சம் 6:42 6:53 வரைக்கும் இருக்கிறது. வளர்பிறை துலாம் அப்படிங்கிறது லக்னமாக அமைகிறது. இது ஒரு விஷயம். இரண்டாவது, 28ஆம் தேதி அக்டோபர் 2025 செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாளாக அமைகிறது. 2 மணிக்கு மதியம் வாஸ்துனுடைய அந்த நேரம் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த வாஸ்து நாட்கள்ல எல்லாம் நம்ம புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து பூஜை பண்ணுவது அதெல்லாம் அவர்களே சொல்லிவிடுவார்கள். அதாவது உங்களுடைய இன்ஜினியரு அந்த வாஸ்து பார்க்கறதுக்குன்னு ஒரு மேஸ்திரி அதெல்லாம் வச்சிருப்பார், அவங்க சொல்லிடுவாங்க. நார்மலா இந்த மாதிரி வாஸ்து நாட்கள்ல இப்ப இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் எல்லா வாஸ்தும் சரியாக அமையறது இல்லை. அதனால அன்னைக்கு வாஸ்து பூஜை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஸ்திரிகளை கூப்பிட்டு நம்ம பண்ணலாம். அல்லது வாஸ்து பூஜைன்னே அதுக்குன்னு நீங்க கூகுள்ல தட்டினீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் வர்றது, அந்த வாஸ்து பூஜை பண்ணலாம். அப்படி இல்லையா, வாஸ்து பகவானு ஒரு ப்ரேயர் பண்றோம், இருக்கிற குறைகள்லாம் நீங்கட்டும் அப்படின்னு ஒரு ப்ரேயர் பண்ணினால் கூட போதும். அதனால வாஸ்து நாள் ரொம்ப முக்கியமான நாள். பிறகு 29 அக்டோபர் 2025 புதன்கிழமை புதாஷ்டமி. அன்னைக்கு அஷ்டமியாக இருக்கிறது. வளர்ப்பறையாக இருந்தாலும் இது புதன்கிழமைகளில் வர்றதுனால துர்காஷ்டமி புதாஷ்டமி ரெண்டும் சேர்ந்து இருக்கு. அன்றைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபடுவது என்பது மிக 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 சால சிறந்தது. அதே போல துர்கையினுடைய வழிபாடும் ரொம்ப நல்லது. 30ஆம் தேதி வியாழக்கிழமை அக்ஷய நவமியாக வருகிறது. நம்ம அக்ஷய திருத்தியாங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ். ஆனா இந்த அக்ஷய நவமி அப்படிங்கிறதுலையும் நாம் அது போலவே நகைகளை, அதாவது தங்கம் வெள்ளி முதலியவைகளை வாங்குவதற்கோ, அல்லது நவமி இல்லையா, அது திருத்தியா, இது நவமி. நவமியில அவ்வளவு பண்ண மாட்டோம். இருந்தாலும் இது பொன் விளையும் பூமியாக மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் உண்டு. இந்த நவமியில அதாவது நீங்க தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், அட்லீஸ்ட் 1 கிராம், அல்லது லேண்ட் வாங்குறதுக்கு முயற்சிக்கலாம். அல்லது லேண்டு வாங்குறதுக்கு ஒரு 101 ரூபாய் எடுத்து உங்களுடைய சுவாமியினுடைய முன்னாடி வச்சுட்டு, இது லேண்டு வாங்குறதுக்கு நான் இனிஷியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அற்புதத்தை பாருங்க. வித்தின் அ இயர், ஆமா, உங்களுக்கு அதனுடைய இனிஷியேட் பண்ணப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளவுதான் இந்த வாரம் ப்ரோக்ராம். இவ்வளவுதான். சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மத்துல ஒரு கடைசி நாள் ஒரு அமைப்பு இருக்கிறது. அதை நான் அந்தந்த ராசியில சொல்லுறேன். சரி, இப்ப பொதுவான பலன்களை முதல்ல ஆரம்பிச்சிடும். பொதுவான பலன்கள்ல ரொம்ப நல்ல பலன் அப்படின்னு சொல்றது, குரு உச்சமாக
தன்னுடைய வீட்டில் காலபுருஷ தத்துவத்தினுடைய 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மன நிம்மதி கொஞ்சம் கூடிடும், தூக்கம் கொஞ்சம் நிறைய வரும், கொஞ்சம் நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். சொத்து சம்பந்த விஷயங்களிலும், பிறகு டிரான்சாக்ஷன், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்ல துரிதமான பணிகள் நடக்கும். இது ஒரு மெயினான சமாச்சாரம். அடுத்தது ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறார், அங்கு புதனும் இருக்கிறார். அப்போ 6க்கு உண்டானவனும் 8க்கு உண்டானவனும் ஒரு இடத்தில், அதுவும் 8ஆம் வீட்டில் சந்திக்க அவர்களை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறது ஒரு விசேஷம். ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆகட்டும், பிறகு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பிசினஸ் ஆகட்டும், இந்த ஸ்பான்சர்ஷிப் ஆகட்டும், அதே விளையாட்டுத்துறையில் பிரான்ச்சைஸ் ஆகட்டும், ஆடு இந்த மாதிரியாக செய்யக்கூடிய ஆடு கம்பெனி ஆகட்டும், அவர்கள் அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. சூரியன் நீச்சமாக இன்னும் தொடர 7ஆம் இடத்துல கொஞ்சம் கவர்மெண்ட் விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேக்க நிலையம், கொஞ்சம் புரியாத புதிராக எங்கேயாவது போய் மாட்டிக்கும், நாளைக்கு ஆயிடும்னு நினைப்போம், அதில் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. சனி குருவனுடைய அமைப்புனால புதிய முயற்சிகள் வியாபார ரீதியாக வெற்றிகளை அடையும். முக்கியமாக மாணவர்கள் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனிப்பை அதிகமாக படுத்த வேண்டும். லவ், காதல் போன்ற விவகாரங்களில் இன் ஜென்ரல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியூர், வெளி மாநிலங்கள், லவர்ஸ் தனியா போகும்போது, காதலர்கள் தனியாக போகும்போது, பிறகு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் கூட தனியாக வண்டியில போகும்போது, அதாவது அவங்க 2 பேரும் மட்டும் 2 வீலர்ல ஒரு லாங் ரைடு போகலாம் அப்படிங்கிறது, அது ரைட் ஆகட்டும், டிரைவிங் ஆகட்டும், 2 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக போக வேண்டும். பிறகு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் ட்ரேடிங் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான ட்ரேடிங்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக்கிஸ்ட்டு, பிறகு ஷேர் ஹோல்டர்ஸ், இதெல்லாம் புதனுடைய காரகத்துவத்தில் ரொம்ப நல்ல பலன்களையும், செவ்வாயினுடைய காரகத்துவமாகிய விளையாட்டுத்துறை, பிறகு கட்டட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிறகு நெருப்பு விஷயங்கள், அதாவது நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த ஹோட்டல் வைத்து நடத்துவது, இந்த மாதிரியான விஷயங்களில் நல்ல லாபகரமான விஷயங்களாக இருக்கும். அதன் பிறகு இந்த வாரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது இப்போ சந்திரன் முதல்ல நீச்சம் அடைகிறார். பிறகு இந்த வாரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஞாயிறை தவிர்த்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அத்தனை நாட்களையுமே குழந்தை பிறந்தாங்கன்னா இந்த குழந்தை பெரும் சொத்துக்கு அதிபதியாக, சொல் வன்மை மிக்கவனாக, பிறகு சட்ட சிக்கலை தீர்ப்பவனாக, சட்ட ரீதியாக மிகவும் பலம் வாய்ந்தவனாக, எதிரிகளை அழிக்கக்கூடியவனாக இருப்பான், ஞானியாகவும் இருப்பான். எந்த சாஸ்திரத்திலையும் அவனுக்கு குறை அப்படிங்கிறது இருக்காது. பிறந்த உடனே இந்த குழந்தை பிறக்கிறது, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் கோயிலுக்கு 3 நாள் அபிஷேகத்தை கொடுங்க. அது நெய், பஞ்சாமிர்தம், பால், இப்படியாகப்பட்ட இந்த பசுமாட்டினுடைய அமைப்புல இருந்து தயிர், இந்த 4 விஷயங்களை அபிஷேகத்தை கொடுக்கலாம். சரி, இப்ப நம்ம தனி பலன்களுக்கு போயிடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரத்துல 2 விஷயத்துல ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒன்று நான் சொல்லிட்டேன், ப்ராப்பர்ட்டி டீலிங் உங்களுக்கு அற்புதமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரலாம், சொத்துக்கு முயற்சி எடுக்கலாம், தூக்கம் கொஞ்சம் நல்லா கூடி வரும், நிம்மதியானது நன்கு கூடி இருக்கும். இருந்த சிக்கல்கள் அத்தனையுமே, அதாவது குரு உச்சமாக இருக்கிறார், உச்சமாக இருந்து சனியை பார்க்கிறார் அப்படின்னாக்கா தாமதித்த அத்தனை விஷயங்களும் துரிதப்படுத்தப்படும். வீடுகளில் இருந்த பிரச்சனைகளும், சொந்த ஆபீஸில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். பிறகு வருமானத்தினுடைய பிரச்சனைகள் கடன் பெறுவதன் மூலமாக நமக்கு, அல்லது ஒரு ஆர்டர் அல்லது ஒரு புதிய வாய்ப்புகளின் மூலமாக கடன்ல இருந்து விடுதலை ஆவது. நிறைய தலையை பிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம், படிப்பு விஷயங்கள்லாம் கிளாரிட்டி கிடைச்சி ரிலாக்ஸ்ட் ஆகிடுவோம். இந்த வாரம் ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு சிறு தீர்வாக அமைந்து அந்த பிரச்சனையே முடிகிற மாதிரியான ஒரு வாரமாக இருக்கிறது. குருவனுடைய இந்த வருகை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். வியாபாரத்திலையும் சரி, அதாவது வியாபாரம், விரயம், பிறகு வரவு, அதாவது 8ஆம் இடத்துல இருந்த மிஸ்ட்ரி, அதாவது ஒரு மாதிரியான ஒரு புரியாத ஒரு அமைப்பு இருந்தது. இப்போ அந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், பிறகு 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்படிங்கும்போது 8ஆம் இடம் என்பது துரதிருஷ்டமெல்லாம் மாறுகிறது. திருமண ஏற்பாடுகளும் சரி,
மாங்கல்ய பாக்கியமும் சரி, குழந்தை பாக்கியமும் சரி, நஷ்டப்பட்ட விஷயங்களும் சரி, எல்லாமே மாறுகின்றன. குறிப்பாக தந்தை விஷயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அம்மாவனுடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீருகின்றன. மேலும் ராகுனுடைய அமைப்புனால நிறைய விஷயங்கள்ல ஒரு அரையும் குறையுமா காரியங்கள் நடக்காம நின்ற விஷயங்கள் அத்தனையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இவர் குரு சனியை பார்ப்பதனால் சனியினுடைய பார்வைகளும் சுபத்துவ பார்வை ஆகி விடுகிறது. அப்படிங்கும்போது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். உறவுகளில் சகோதர உறவுகள்கிட்டையும் குழந்தைகள் உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. நம்மை பற்றின எந்த கமெண்ட்ஸ் வந்தாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய சக்தி மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த வாரம் எண்டில் உங்களுக்கு பெரிய விஷயத்தினுடைய பிரச்சனைகளினுடைய வீரியமெல்லாம் குறைந்து சிறு சிறு சொல்யூஷன் மூலமாக சரியாக விடுவதை காண்பீர்கள். வியாபாரிகளுக்கும் சரி, தொழிலாளிகளுக்கும் சரி, ஒர்க்கர்ஸுக்கு, அதாவது நம்ம ப்ரைவேட்டில் ஜாப் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுடைய சீட்டில் ஆட்டங்கண்டு கொண்டு இருந்த சீட்டு நிலை பெற்றுவிடும். பிஸ்னஸ் ஆக இருந்தால் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மாறத்தான் செய்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணோம்னா நீங்கள் சாதிக்க முடியும். விளையாட்டு வீரர்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்கள். இன் ஜென்ரல் லவ் ப்ரப்போசல்ஸ் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது நல்லது. சுக்கிரன் பெற்ற நீச்சமானது, இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார், சனியினால பார்க்கப்பட்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் ஒரு சங்கடங்கள் இருக்கும். அது பெருசாக வளரலைன்னாலும் கொஞ்சம் செலவுகளில் கொண்டு போய் நிறுத்தும். அதனால் வருமானம் வந்தாலும் கை கொஞ்சம் சிக்கனமாக இறுக்கி பிடித்து கொள்ளுவது அவசியம். மற்றபடி மேஷராசிக்காரர்களுக்கு கண்ட கனவுகள் நிறைவேற ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இது. இது குரு 3ஆம் இடத்துலேருந்து ஒரு 48 நாட்களுக்காக இங்கே வந்திருக்கிறார் இல்லையா, அதுக்கு நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். குரு அத்திச்சாரம்னு போட்டிருக்கேன். அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இந்த நல்ல பலன்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாரம் இது. மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா மாரியம்மன், கருமாரியம்மன். செவ்வாயும் புதனும் 8ஆம் இடத்துல ஒரே இடத்துல இருக்கனால மாரியம்மனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதில் சமயபுரம் மாறி ஆகட்டும், திருவேற்காடு மாறி ஆகட்டும், மாரியம்மன் லோக்கல் எங்கேயாவது மாரியம்மன் கோயில் இருந்தால் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உண்மையிலேயே மாரியம்மன் அப்படிங்கிறது ஒரு சக்தி மிகுந்த ஒரு தெய்வம். அது உங்களுக்கு அனுகிரகம் எப்படி பண்ணுகிறது என்று பாருங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சீக்கிரமாக அப்படியே மாயமாக மறைஞ்சிற மாதிரி பண்ணிவிடாது. ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த குருவினுடைய வருகை என்பது முயற்சி ஸ்தானத்தை பலமாக்குகிறது. சோர்ந்து உட்கார்ந்திருந்த நீங்கள் இந்த வாரத்திலிருந்து ஒரு சுறுசுறுப்பானவராக, ஒரு படைப்பாளியாக, ஒரு கிரியேட்டிவிட்டியோட கூடின ஒரு நபராக மாறிவிடுவீர்கள். சோர்ந்து உட்கார்ந்த பிசினஸை பார்த்து ரொம்ப சோர்ந்து இருந்த சனியினுடைய பார்வை எல்லாம் மாறி இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு பர்சனாலிட்டி வைஸ் யூ பில்ட் அப் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஹைலி கான்ஃபிடென்ட் ஒன். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாலிட்டி வந்துடும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து அவர் நீச்சம் அடைந்திருக்கனால காதல் விவகாரங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் 10ஆம் இடத்துல ராகு இப்ப செவ்வாய் பார்க்க இருக்க போகிறார். செவ்வாய் 12க்கு உண்டானவன். அது மட்டுமல்ல, செவ்வாய் 7க்கு உண்டானவன். இந்த காம்பினேஷன் அவர் பார்க்கிறது, அதாவது செவ்வாய் குரு பார்த்த செவ்வாய், ஆனால் அந்த செவ்வாய் ராகுவை பார்க்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. எதுக்குன்னாக்க உங்களுடைய வாய்ப்புகளை தட்டி பறித்து கொண்டு போவதோ, இல்லை நீங்கள் ஒரு லேண்டை முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் யாராவது அதில் நுழைஞ்சி அதை ஒரு மாதிரி களைச்சி விட்டுவிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அது ப்ராப்பர்ட்டி டீலிங் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் லேண்டு டீலிங் ஆகட்டும், அல்லது ஒரு வியாபாரத்தினுடைய ஒரு ஸ்கீம் ஆகட்டும், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் ஆகட்டும். ஏனென்றால் சூரியன் நீச்சமாக 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடிய, மற்றவர்கள் தட்டி பறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம கான்ஃபிடென்ஷியல், அதாவது நண்பர்கள்கிட்ட கூட பின்னாடி சொல்லிக்கலாம், ஒரு காரியம் முடிந்த பிறகு சொல்லிக்கொள்ளலாம். எந்த நட்பும் கொஞ்சம் துரோகத்தை இழைக்கக்கூடியதாக
தெரிந்தோ அல்லது தெரியாமலோயோ அவர்கள் உங்களுக்கு தடைகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் அது உண்மையே. அது நம்ம மாற வேண்டும்னாக்கா ஏதாவது ஒரு கான்ட்ராக்டை ஏதாவது பண்ணும்போது உங்களுடைய கடவுள்களில் பெண் தெய்வங்கள், உக்கிரமான பெண் தெய்வம், அதிலும் துர்க்கை அல்லது வனதுர்க்கை, வாராகியம்மன், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான, அல்லது பிரத்யங்கிரா, பத்ரகாளி, ராஜகாளி, இந்த மாதிரியான காளிமனம் வழிபட்டு விட்டு, இன்ஃபேக்ட் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் டீல் முடிகிறது அப்படின்னாக்கா உடனடியாக சண்டே அன்னைக்கே நீங்கள் போயிட்டு எலுமிச்சம்பழ மாலை ஒரு அம்மனுக்கு சாத்தணும். அது பரிகாரார்த்தே, திருஷ்டி பரிகாரார்த்தேன்னு சொல்லுவோம். திருஷ்டி தோஷம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கடந்த ஒரு வருஷத்துல நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதனுடைய பிரயோஜனத்தை அனுபவிக்க முடியல, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. அப்படிங்கும்போது நிறைய திருஷ்டி, போட்டி, பொறாமை. நீங்க பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் வெளியில சாதிச்சு முடிச்சுட்டு வந்த நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளில் அவஸ்தைப்படுறீங்க. அல்லது உங்களுடைய உள் சர்க்கிள், நண்பர்களுடைய சர்க்கிள்ல, அல்லது உங்களுடைய வேலைக்காரர்கள், வீட்டில் வேலைக்காரர்களாக இருக்கிறவர்கள் கூட உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்படின்னு, அதாவது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவனுடைய எய்ம் இல்லை, அசால்ட்டா இருப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த நிலை இப்பொழுது மாற இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும், ஞாயிறு மதியத்திலிருந்து திங்கள் மதியம் வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும், பிறகு ஈவினிங் மிருகசிரா நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். இப்ப கிருத்திகா நட்சத்திரங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொள்ளுவது, பிறகு சோலார் பேனல் அல்லது ஒரு கவர்மெண்ட்ல பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அரசியலில் பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் அன்றைக்கு ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்திலும் கையெழுத்து போடாமல் இருப்பது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது, வெளியூர் பிரயாணங்களை இந்த 2 நாட்கள் அவாய்ட் பண்ணலாம். மிருகசிரா நட்சத்திரக்காரர்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது. மிருகசிரா நட்சத்திரக்காரர்களுக்கு ட்ரேடிங்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, ஏன்னா விரயமாகிவிடும். அதனால அதை மட்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள் தூக்கத்தை இழந்து விடக்கூடாது. தூக்கம் பக்காவா தூங்கிவிட வேண்டும். அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம், அப்பாவனுடைய ஆரோக்கியத்துல சிறு குறைகள் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் தேறி விடக்கூடிய வாய்ப்புகள். கணவன் மனைவி விவகாரத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்கள் அவருடைய குடும்பத்தை பத்தி, அது கணவனாக இருந்தால் மனைவியினுடைய குடும்பத்தை பத்தி, மனைவியாக இருந்தால் கணவருடைய குடும்பத்தை பத்தி பேச வேண்டாம். அங்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. டிராவல் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதாவது பிசினஸ் ட்ரிப் எதா இருந்தாலும் நீங்களே போயிட்டு வாங்க, உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மேலும் குழந்தைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், பெண் குழந்தைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது ஏன் அப்படின்னாக்கா, அவர்கள் எங்கேயாவது வெளியில போகும்போது உங்ககிட்ட சொல்லாம போகிறார்கள் அப்படின்னாக்கா அதுல ஏதாவது சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். படிக்கக்கூடிய மாணவர்கள்ல யூஜி, பிஜி இவர்கள் 2 பேருக்குமே டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும். பிறகு பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கும் டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும். பிஹெச்டி பண்ணுபவர்கள் கேளிக்கை, வேடிக்கை இந்த மாதிரி சுற்றுவார்கள். ஆனா யூஜி, பிஜிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி புரட்சி, நான் இதை சாதிக்க போறேன், அதை சாதிக்க போறேன்னு சைட்ல ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு நம்ம ஜாக்கிரதையாக படிக்க ஆரம்பிக்கணும். கணபதியினுடைய உபாசனை அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு வரவு ஆரம்பம். மிதுன ராசிக்காரர்களுக்கு லேண்ட்ல இருந்த லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் குறையும். ப்ராப்பர்ட்டி டீலிங் எல்லாம் ஒழுங்காக நடக்கும். எந்த ஒரு கான்ட்ராக்ட்லையும் இனிமேல் நீங்க தாராளமாக சைன் பண்ண முடியும். பிறகு எதிரிகளை அது கோர்ட்டு கேஸ், பம்பு, வழக்கு எதுவாக இருந்தாலும் நீங்க ஸ்டெப் பண்ணீங்கன்னா, உங்களுடைய 6ஆம் இடம் விருச்சிகம், அதுல விருச்சிகாதிபதி வருகிறார், உங்களுடைய லக்னாதிபதி கூட இருக்கிறார். நீங்கள் யுத்தத்திற்கு தயாராகி விட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். அவன் சண்டைக்கே வரலனாலும் பார்த்துக்கலாம் வாப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. ஏனென்றால் 5ஆம் இடத்தில் சூரியன் நீச்சமாகத்தான் இருக்கிறார். அவர் 3க்கு உண்டானவர். முயற்சி ஸ்தானம். ஒரு தடவை நம்ம எடுத்துட்டு இனிஷியேட் பண்ணிட்டோம்னாக்கா அந்த காரியத்தை முடிக்காம விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனா நிறைய பாசிட்டிவ் இருக்கு. நீங்க இனிஷியேட் பண்ணலாம். நீங்களே போய் நான் கோதாவில் இறங்கி நானே போய் சண்டை போடுறேன் அப்படின்னு போடாம, லாயர் வில் ஃபைட். உங்களுடைய லாயர் அணுகுங்க, அல்லது உங்களுடைய சார்பா யாரையா அணுகுங்கள். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக நிறைய கஷ்டங்கள்லாம் மீண்டும் மீண்டும் நிறைய டிலே, அது லேண்டில் ஆகட்டும், கல்யாணத்தில் ஆகட்டும்,
குழந்தை பிறப்பு, குழந்தை விஷயத்துல எல்லாம் டிலே. இந்த வாரத்திலிருந்து அது எல்லாம் மாறுகிறது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா போட்டி, பொறாமை, எதிரிகள், கூட இருந்தவர்களே கடந்த வருஷத்துல இருந்து பிரச்சனை, நட்புறவாக பழகினவர்களே வந்து வில்லத்தனம் பண்ணின அந்த விஷயங்கள்லாம் இனிமேல் மாறும். மிதுன ராசிக்காரருக்கு நல்ல ஒரு அமைப்பு. அம்மாவனுடைய ஹெல்த், அப்பாவனுடைய ஹெல்த் எல்லாமே நல்லபடியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. சகோதரனுடைய உறவுகள்ல கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அடங்கித்தான் இருப்பார். புதிய முயற்சிகள் எடுப்பவர்கள் அத்தனை பேருக்கும், அதாவது அனைத்து துறையினர்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட். அதிலும் குறிப்பாக குருவனுடைய புனர்வசு நட்சத்திர புனர்பூஷத்துல பிறந்திருந்தார்னாக்கா வெளிநாடு யோகமும், வெளிநாட்டில் இருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு வருமானத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் வேலைகளும் நல்ல கிடைக்கும். வேலையே எனக்கு போயிடுச்சு என்பவர்களும் கூட வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. திருமண உறவுகளில் வந்து காதல் உறவு வந்து நல்ல கை கூடக்கூடிய ஒரு அமைப்பு. ஏனென்றால் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலத்தோட நீச்சம் பெற்றிருந்தாலும் திக்பலத்துடன் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இது. எட்டுக்குண்டானவன் பார்க்கிறார் அப்படிங்கும்போது அந்த 10ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். அவர் குரு பார்க்கிறார் போது நன்மை தான் நடக்கும். அதனால எல்லாத்துலேயுமே சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தாராளமா முடிவெடுத்துக்கலாம். படைப்பாளிகள் அத்தனை பேருக்குமே ஒரு கிஃப்ட். இனிமேல் நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தை உங்களுடைய உலகம், அதாவது உங்களுடைய உலகம்னா உங்களுடைய குடும்பம், அதே போன்று உண்மையான உலகம் ஆஃபீஸ்லையும் மற்ற இடத்துலையும் மதிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? மிதுன ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் அல்லது கார்த்திவீர்யார்ஜுனன். இழந்த தாமதித்த அத்தனையும் வந்து ஒரே, அதாவது மூச்சுல வந்து எல்லாத்தையும் திரும்ப அடையக்கூடிய அந்த ஒரு வல்லமையானது உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசியில் வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 28ஆம் தேதி காலையில சந்திராஷ்டமம். திருவாதிரைக்காரர்களுக்கு 28 செவ்வாய்க்கிழமை ஈவினிங்ல இருந்து 29 புதன்கிழமை ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்து இருக்கிற திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். இந்த ஆர்திரா நட்சத்திரக்காரர்கள் இந்த விஷயத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட், ஏன்னா ராகுவுமே குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது புதனும் வந்து குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து, குருவனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து எத்தனை இது பாருங்க. செவ்வாயும் அந்த நட்சத்திரத்திலேயே வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதுனால அஃபீஷியலா சைன் பண்ண வேண்டியது அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவாய்ட் பண்ணிடலாம். ஆர்திரா நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப முக்கியம். அது ஆர்திரானா திருவாதிரை. அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 29 புதன்கிழமை ஈவினிங்ல இருந்து அடுத்த நாள் வரைக்கும் தொடர்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புனர்வச நட்சத்திரக்காரர்களுக்கு டிராவல்ல வந்து நல்ல லாபம் உண்டு. ஆனால் டிராவல்ல நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள், தங்கக்கூடிய அறைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுலேயும் பாத்ரூம்ஸ், நீங்கள் வந்து பாத்ரூமில் வந்து குளிக்கிறச்சோ அது பண்ணும்போது நல்ல ஒரு கிரிப் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பண்ணிக்கணுங்க. அதுதான் மெயின். வயதானவர்களுக்கு நான் சொல்கிறேன். இது கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, நான் வந்து எதுக்குமே லாய்க்கு இல்லை, என்னால் வந்து எதுவுமே உருப்படியை செய்ய முடியாது, செஞ்சால் இதெல்லாம் வெளியில் நம்ம பேசல, உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு காரணம்ல இருக்கும். அப்படிதான் இருந்தது. குரு 12ஆம் இடத்துல இருந்தார் அப்படிங்கிறது. ஆனால் வாய்ப்புகள் நிறைய வந்துகிட்டே தான் இருந்தது. வாய்ப்புகள் வந்துகிட்டே இருந்தது. நம்மளை வந்து ஒரு காரியத்தை எடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருந்தாலும் மனசுக்குள்ள சுய மதிப்பீட்டில் வந்து நிறைய டவுட் இருந்தது. அந்த டவுட்டெல்லாம் தீர்ந்து ஒரு தன்னம்பிக்கையோட என்னால் முடியும், நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன், இனிமேல் நல்ல நல்ல வாய்ப்புகளை வந்து நான் வந்து ஏற்படுத்த போறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும், பிறகு விளையாட்டில் சாதிக்கக்கூடிய பர்சனாலிட்டி, எல்லா விதமான ஒரு டெலிவரின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுடைய ப்ரெசன்டேஷன் வச்சுக்கோங்களேன், எல்லா விதமான ப்ரெசன்டேஷன். அது ஒரு மேடையில் ப்ரெசன்டேஷன் ஆகலாம், அல்லது மீட்டிங்கில் ப்ரெசன்டேஷன் ஆகலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோடைய முதல்ல அறிமுகப்படுத்தும் போது உங்களை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நட்பு நிறைய ஹெல்ப் பண்ணும். புதிய நட்புகள், வேல்யூபிளான நட்புகள் கிடைக்கும். காதல் மலரும். ஒர்க் ஃபீல்டுலேயே உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருக்கட்டும். நிறைய ஒரு 7-8 வருஷமா திருமணம் பார்த்துட்டு இருந்துட்டு கடைசியில் பார்த்தா கூட வேலை செய்தவர்களே வந்து, அல்லது தன்னுடைய அருகாமையில் வாழ்பவர்களே வந்து ஒரு பொன் மாப்பிள்ளை இந்த மாதிரியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சகோதர உறவுகளுக்குள்ள இளைய சகோதர உறவுகள், இளைய சகோதரி உறவுகள் கொஞ்சம் வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் வம்பு பண்ணக்கூடிய அல்லது ஒரு மனக்கசவுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் இடத்துல தி பிரில்லியன்ட் குழந்தைகள் அப்படிங்கிற பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. படிப்புல வந்து சூரியன் 4ஆம் இடத்துல கொஞ்சம் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கு நீங்க வந்து இது வரைக்கும் தேடி கிடைக்காத அந்த
வேட்கையானது, அதாவது ஞான வேட்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, கண்டென்ட் வேட்கையானது பக்காவாக கிடைக்கும். முக்கியமாக யூடியூப்ல இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு கிரிப் கிடைக்கும். வீடியோவே பண்ணாம விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி நினைப்பவர்களுக்கெல்லாம் வீடியோ போடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. வியாபாரத்தில் தோல்வியை மட்டுமே நான் தழுவி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து வெற்றியானது உள்ளங்கை நெல்லிக்கனியாக மாற இருக்கிறது அப்படின்னு சொன்னா மிக இல்லை. அதீதமான புத்தி 12க்கு உண்டானவன் 5ஆம் இடத்துல இருந்து அது நிறைய சீக்ரெட்டிவான விஷயங்கள்ல டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். சிபிஐ டிபார்ட்மெண்ட்ல இருப்பவர்கள், போலீஸ்ல இருப்பவர்கள், இந்த மாதிரியான அஃபீஷியல்ஸாக இருப்பவர்கள், அன்அஃபீஷியல்ஸாக கவர்மெண்டோட இணைந்திருப்பவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த வாரத்துல இருந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும். உறவுகள்ல திருமண உறவுகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் இல்லாமல் உங்களுடைய ஆப்சன்ஸே அங்க பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் அதை நம்ம பார்த்து கொள்ளுவது நல்லது. வியாபாரிகள் நீங்க பக்காவாக உங்களுடைய வியாபாரத்தை பில்ட் பண்ணணுமா, இந்த வாரத்துல நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. 48 நாட்களுக்கு நான் சொல்றேன். அது உங்கள் கடகத்தினுடைய குரு அதிச்சாரத்திலேயே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த வாரத்துல இருந்து ஆரம்பியுங்கள். சிவன் கோயில்ல நீங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய அர்ச்சனையை முடிச்சுட்டு தட்சிணாமூர்த்திக்கு முன்னாடி போய் உட்காந்துடணும். சிவன் கோயிலுக்கு போகணும். முதல்ல சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே ஒரு பிரகாரத்துல போனா தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து தட்சிணாமூர்த்தியை பார்த்த மாதிரி உட்கார்ந்துடுங்க. தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய கடவுள் தட்சிணாமூர்த்தி. நீங்க அவரை பார்த்து உட்கார்ந்தா நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்த ஒரு அமைப்பு வரும். அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தியை பார்த்து ஓம் தம் தட்சிணாமூர்த்தையே நமக அப்படின்னு ஜபம் பண்ணிட்டே வாங்க. இந்த வாரத்துல இருந்து ஆரம்பிங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அத்தனை ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும், பர்சனாலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளமும், அத்தனை நெகட்டிவிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடுவார். அப்புறம் வருமானத்துக்கு கம்மி கிடையாது. முக்கியமாக ஷேர் பண்ணுபவர்களுக்கு வருமானங்கள் அதிகமாகத்தான் இருக்கிறதான, ஆனா கொஞ்சம் மிஸ்கால்குலேஷன் ஆயிடும் அப்பப்போ. அதனால இந்த வழிபாடு என்பது அவர்களுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமாக கடகராசி என்பவர்கள் வியாழக்கிழமை புனர்பூசத்துக்கும் பூசத்துக்கும் சந்திராஷ்டமாக இருக்கிறது. அந்த வியாழக்கிழமையில நீங்க எங்க போகிறீர்களோ இல்லையோ அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியினுடைய இடத்துக்கு போயிடுங்க. தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதிக்கு போயிட்டு அங்க போய் முன்னாடி போய் ஜபம் பண்ணிடுங்க. வேற ஒரு விஷயம் இல்லை, நீட்டா இருப்பீர்கள். பிறகு பூச நட்சத்திரத்துக்கும் ஆயில்யத்திற்கும் மீண்டும் வெள்ளிக்கிழமையும் சந்திராஷ்டமம். பூச நட்சத்திரத்துக்கு காலையில் இருக்கு. பூச நட்சத்திரத்துக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. குருவனுடைய பார்வை இருக்கு. குரு உங்களுக்கு 6க்கு உண்டானவன். அப்படிங்கும்போது பகை தீரும். ஆனால் அந்த பகை தீரி அவங்க மன்னிப்பு கேட்க வருகிறார்கள். அப்படிங்கும்போது நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஸ்டபர்னா இருக்கக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். வாழ்க்கையே என்ன தெரியுமா, ஓகேன்னு ஏற்றுக்கொள்ள, அட்ஜஸ்ட் பண்ண சொல்லணும், அக்செப்ட் பண்ணிவிடுவோம். அக்செப்ட் பண்ணலையா அதை தூக்கி மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அதை கற்றுக்கொள்ள வேண்டும் பூச நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரம் வெள்ளி சனி இந்த 2 நாட்கள்லையுமே ஆயில்யத்திற்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 5ஆம் இடத்துல புதன் போய் விருச்சிக ராசியில உட்காருகிறார். உங்களுடைய ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனுடையது. குழந்தைகளோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். மனக்கசப்பு வரும், இல்லைன்னா மனசு சங்கடமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைக்கு திருமணம் ஆயிடுத்து, பெண் குழந்தைக்குனாக்கா அந்த குழந்தைக்குன்னு ஒரு தனி லைஃப் இருக்கு. அவங்க ஏதாவது நம்மளை கமெண்ட் அடிச்சிட்டாங்கன்னு தெரிய வந்தா சங்கடமாக இருக்கும். டோன்ட் ரியாக்டே பண்ண வேண்டாம். ஏனென்றால் இந்த வாரத்திலிருந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. அதனால நம்ம அதுல கவனத்தை செலுத்தலாம். அப்புறம் ப்ராப்பர்ட்டி டீலர்ஸுக்கு சூரியனுடைய வழிபாடு. சூரியன் காலையில் எழுந்து காத்தால உடனே சூரியனை பார்த்துருங்க. சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம், ஓம் ஆதித்யா நமஹ அப்படி சொல்லலாம். இல்லைன்னா இந்த 12 மந்திரம் இருக்கு இல்லையா, சூரிய நமஸ்கார மந்திரம். ஓம் மித்ரா எனமஹம் ரவை எனமஹம் சூர்யா எனமஹம் பாணவ எனமஹம் ககா எனமஹம் பூஷ்ண எனமஹம் ஹிரண்ய கர்ப்பா எனமஹம் அரீச்சே. இதை சொன்னாலே போதும். உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி, ஹவுசிங் போர்டு யூனிட், கான்ட்ராக்ட் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் சர்வெண்ட் அத்தனை பேருக்கு ஆகட்டும், கவர்மெண்ட்ல நான் டாக்டராக இருந்து கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிறவர்கள் ஆகட்டும், அஃபீஷியலாக இருக்கக்கூடிய அத்தனை, அதாவது அது மிலிட்ரியாக இருந்தாலும் சரி, அது இராணுவமாக, அது கப்பற்படை, பிறகு ஆர்மி, நேவி மற்றும் இந்தியன் ஆர்மி, இதுல ஹையர் போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. திருமண உறவுகள்லையும் இதுவரைக்கும் தாமதமான விஷயங்கள் குயிக்காக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய வீடு தேடி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அது மட்டும் கொஞ்சம் டிராபேக். அதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். வெளியில் போயிட்டு
நைட்டு வெகு நேரம் கழித்து சாப்பிட வேண்டாம். வெளிமாநிலங்களுக்கு போனால் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும். அதுதான் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டியது. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இருந்த கான்ட்ராக்ட் இஷ்யூஸ், கம்யூனிகேஷன் இஷ்யூஸ், பிசினஸ் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக மாறி நிறைய கேள்விகளாக இருந்தது. என்னால் ஃபர்தராக எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, என்னுடைய பண விஷயங்களில் பற்றாக்குறை நிறைய இருக்கிறது, இந்த பற்றாக்குறையானது தீருமா அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம குரு 12ஆம் இடத்துக்கு போன உடனே 5க்குண்டானவன் 5ஆம் இடத்திலிருந்து 8ல் போய் மறைந்தாலும் அவர் 8க்குண்டானவர் 12ல் போய் உட்காருகிறார், 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார், பிறகு 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்படிங்கும்போது அனைத்து வியாபாரத்துறையிலையும் வேலை வாய்ப்புகளும், தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கும், ஏன் ஈவன் கவர்மெண்ட்ல எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களிலும் எல்லாவற்றிலுமே வெற்றிகள் கிடைக்கும். முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய பெரிய விஷயங்கள்ல சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய யோகமானது இப்பொழுது ஆரம்பிக்கிறது. பிள்ளையாரை ரெகுலராக கும்பிட்டு விட வேண்டும். காதல் விவகாரங்களில் இதுவரைக்கும் இருந்த தொய்வுகள் நீங்கி கொஞ்சம் நல்லபடியான ஒரு அமைப்பா இருக்கிறது. சுக்கரனுடைய நீச்சத்தன்மையானது கொஞ்சம் உங்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா 10க்குண்டானவன் அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது வருமானமெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள், அதில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு உங்களுடைய மதியை நாம் யூஸ் பண்ணணும், புத்தியை யூஸ் பண்ணணும். அதுக்கு விநாயகர் கோயிலுக்கு போய் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. ஓம் கம் கணபதையே நமஹ. அதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய விஷயம். அரசாங்கத்திலேயோ அரசியலையோ எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாமல் இதை பண்ணுங்க, மேஜிக் நடக்கும். அதே போல தன்னுடைய ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கவே இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு இந்த ஐடியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் சரி, மற்ற கம்பெனிஸ் இப்போ ப்ராஜெக்ட் தானே எல்லாமே, ப்ராஜெக்ட் இல்லைன்னா அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தானே, அது அந்த நிலை மாதிரி இப்போ ப்ராஜெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய இருப்பிடத்தில் சீட்டில் இருந்த பிரச்சனைகளும், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டுகளில் இருந்த பிரச்சனைகளும் வெகுவாக குறையும். அஷ்டமத்த சனியினுடைய ஆட்டமானது வெகுவாக குறைந்து நல்லவராக சனி மாறுகிறார். 7ஆம் இடத்து ராகு கொஞ்சம் வாழ்க்கை துணையில கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவது அப்படிங்கிறது உண்மைதான். நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை என்பது உண்மைதான். அவைகளெல்லாம் இங்கு குறைய ஆரம்பிக்கும். குழந்தை பேரு, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும். இந்த குருவனுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. உங்களுக்கு வெளிநாடுகள்ல நல்ல வேலை, பிறகு இருப்பிடம், உங்களுக்கு என்ற ஒரு அசெட்ஸ், ஒரு வீடு மாதிரியான விஷயங்கள் வாங்குவதற்கு, பிறகு ப்ரமோஷன் கிடைத்து முன்னேறுவதற்கு உண்டான ஒரு அமைப்பு, வாழ்க்கையும் அமையும். திருமண ஏற்பாடுகள், வெளிநாடுகள் இருப்பவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். திருமண ஏற்பாடுகள்ல நல்ல திருமணமாகி நல்ல குடும்பமானது அமையும். கேத்து இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயங்கள் இருந்து கொண்டே இருக்கும், கொஞ்சம் ஒரீடா இருப்போம். அதை மட்டும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியம், இப்ப நான் இது வரைக்கும் ஆரோக்கியத்தை சொல்ல, இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் ஆரோக்கிய விஷயத்துல சொல்றேன். அதாவது 6க்குண்டானவர் 8ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார், 8க்குண்டானவர் 12ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா இது ஒரு விபரீத ராஜயோகம். ஆனா என்ன ஆயிடும், நமக்கு எல்லாமே நம்ம ஆக்டிவா இருப்போம், நம்மளுடைய வயிறு மட்டும் பிரச்சனையாவே இருக்கும். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த தேக்க நிலைகள் அத்தனையுமே மாறி வளர்ச்சி கூடக்கூடிய, ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய, வெளிநாட்டுல அதாவது ஒரு இன்செக்யூர்டா இருந்த அந்த நிலைமை மாதிரி நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அப்போ உள்நாட்டுல இருப்பவர்களுக்கு அப்படின்னாக்கா நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பிரச்சனைகள் வெகுவாக குறையும். அப்ப 11ஆம் இடத்துல இருந்த குரு இப்ப 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னாக்கா சில விஷயங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணும். செலவு சுப செலவாகத்தான் இருக்கிறது. இதுல கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வாலாட்டவே முடியாது. அவர்களே எல்லாம் விலகி போய்விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுடைய அதிபதி 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார், 3ஆம் அதிபதியோட உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் எரிச்சலும் கடுப்புமாக இருக்கும் இந்த வாரம். இருந்தாலும் உங்களுடைய அத்தனை மிஷன்ஸும் சக்சஸ் ஆகும். ஏன் தெரியுமா, குரு பார்க்கிறார், 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு உங்களுக்கு ஒரு கேந்திராதிபதி, 7க்குண்டானவன் 4க்குண்டானவன் இருக்கும்போது எடுத்த அத்தனை முயற்சிகளும் வெற்றி, வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி. ராகு 6ஆம் இடத்துலையும் சனி 7ஆம் இடத்துலையும் சனியை ராகு பார்க்க இந்த ஒரு காலகட்டமாகிறது. 3ஆம் இடத்துல
உங்களுடைய செவ்வாய் ராகுவை பார்க்கிறார். அப்படிங்கும்போது நம்ம முயற்சி எடுக்கணும், ஆனால் மற்றவர்களை அழிக்கக்கூடிய முயற்சியாக அது இருக்கக்கூடாது. தன்னை ஆக்கமாக ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துல தான் இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் கன்னிராசி அன்பர்களுக்கு. அது மட்டும் நம்ம கவனிச்சிட்டோம்னா, இந்த 11ஆம் இடத்துக்கு வந்த குரு அனைத்து துறையில, அது விளையாட்டாகட்டும், பேங்கிங் ஆகட்டும், அல்லது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், கவர்மெண்ட்ல என்ன போஸ்டிங் ஆகட்டும், அல்லது டேட்டாஸ் ஓரியன்ட் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், அத்தனையிலையுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய குருவாக வந்திருக்கிறார். நம்மை நாம் பாசிட்டிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். ப்ராப்பர்ட்டி டீலிங்ல மட்டும் கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழிபாடு அப்படின்னாக்கா, விஷ்ணுனுடைய வழிபாடு, நீங்க பெருமாளுடைய வழிபாடு பண்ணணும். அதுவும் ஸ்ரீரங்கத்துக்கு போயிடும். அங்கதான் பூதேவியோட உட்கார்ந்து இருக்கிறார். பூதேவி அங்கதான் இருக்காரு. அதனால ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாருங்கள். உங்களுக்கு சொந்த வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, அல்லது நிலத்தில் லிட்டிகேஷன்ஸ் எல்லாமே குறையும். வெளிநாடுகளுக்கு நாம் போகணும் அப்படிங்கிறவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இந்த வாரமானது. பிறகு ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை. ஷேர் மார்க்கெட்ல நம்ம கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா எடுத்தோம்னா அடி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறது. சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். அப்படிங்கும்போது வேறு வழியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வழி மாறி குடும்பத்தில் நான் சொல்றது வழி மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எதுவுமே ஆரம்பத்துல இன்பமா தான் இருக்கும், ஆனா போக போக தான் துன்பமா அப்படியே உயிரை வாங்கக்கூடிய பிரச்சனையா மாறும். அதனால தடம் புரள வேண்டாம். அது பண விஷயத்திலே ஆகட்டும், அல்லது மன விஷயத்திலே ஆகட்டும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன்னா நீச்ச சுக்கிரன், சனி பார்த்த சுக்கிரன், சனி யாருக்கு உண்டானவன் அப்படின்னா பிரச்சனைகள் காத்து கொண்டு இருக்கின்றது அன்பர்களே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, அதே போன்று நட்பு விஷயத்துல கூடா நட்பு, கேம்பிளிங் போகலாம், இதுல போடலாம் பணத்தை, அதுல போடலாம் பணத்துல, ஒன்றும் வேண்டாம். வரக்கூடிய லாபத்தை நீங்க நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுதான் கன்னிராசி அன்பர்கள். பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய ஒரு நன்மை கொடுக்கும். திருமணமும் சரி, குழந்தை பருவம் சரி, ரொம்ப நல்லா இருக்கிறது. அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. உங்களை ஒரு வியாபாரியாக நீங்கள் உருவெடுக்க போகிறீர்கள். அதுலேயே சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்காம இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த வாரம் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்த வாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு. ஒரே ஒரு விஷயத்தை தவிர நீங்கள் உங்களுடைய தடம் மாறாமல் இருந்தால் போதும், அவ்வளவுதான். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வீட்டில் இருந்த பிரச்சனைகள் ஆகட்டும், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகட்டும், வம்பு வழக்காகட்டும், கடன் ஆகட்டும், நோய் ஆகட்டும், எல்லாமே குணமாக போகிறது. ஒரு 48 நாள் மேஜிக் நிறைய நடக்க போகிறது. அது இப்பொழுது ஆரம்பிக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு 12க்கு உண்டானும் 7க்கு உண்டானும் 2ஆம் இடத்துல உட்கார்கிறார்கள் அப்படின்னா குடும்பத்துல ஏதாவது விசேஷங்கள் நடக்கும். அதன் மூலமாக கொஞ்சம் செலவுகள் ஆகும். ஆனால் அந்த செலவுகளும் உங்களுக்கு வருமானத்தை தேடி தரக்கூடியதாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலங்கள்ல உங்களுக்கு வேலைகள் மாற்றம் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், நல்ல டிரான்ஸ்ஃபராக இருக்கும், நல்ல முன்னேற்றமான விஷயங்களா இருக்கும். வரன் அமையப்பெற்று உங்களுக்கு திருமணமானது உடனடியாக கைகூடும். 2ஆம் திருமணமும் உடனடியாக கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு. கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது 11க்கு உண்டானவன் லக்னமேறி இருக்கிறார், அங்க நீச்சமாக இருக்கிறார் அப்படின்னாக்கா அரசாங்க விஷயத்தில் வர வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் நிலுவையில் இருக்கும். உங்களுக்கு பர்மிஷன் வருதோ, அதுவும் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல இருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறைகிறது. அந்த தாமதம் தொடர்ந்தாலும் குருவனுடைய அமைப்பினால உங்களுடைய பிரச்சனைகள் வெகுவாக குறையக்கூடிய அமைப்பு. பணப்பற்றாக்குறை நீங்கும். அதுதான் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட். கடன் நீங்கும், நோய் நீங்கும், எதிரிகள் நீங்குவர், திருமண ஏற்பாடுகள் நடக்கும். குழந்தை வரத்திலையும் செயற்கை முறை கருத்தரிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நல்ல உடனடியான சக்சஸ் கிடைக்கும். குழந்தை வரம், நார்மலாகவே குழந்தை வரம் நல்லபடியாகவே அமைந்திருக்கிறது. இந்த ஃபினான்ஸ் பார்ப்பவர்கள், பேங்க்ல இருப்பவர்கள், பணத்தை நேரடியாக டீல் பண்ணக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எண்ணிக்கையில தவறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகனங்கள்ல நீங்கள் ஓட்டினீர்கள் என்றால் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஓட்ட விடக்கூடாது. கற்றுக் கொடுக்குற பேர் வழின்னு சொல்லிட்டு நம்ம ஹைவேஸ்ல எல்லாம் எதுவும் பண்ணிடக்கூடாது. அந்த விஷயத்துல ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
ஏனென்றால் ஜென்ரல் மாரகாதிபதி தன்னுடைய இடத்துல உட்கார்ந்து 12க்கு உண்டானவனோட உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவையில்லாத லாஸ் அல்லது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உணவு விஷயத்திலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ரொம்ப காரமான, புளிப்பான, அதாவது ஒரு மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிடாம இருக்க வேண்டும். நிறைய பாசிட்டிவ் இருக்கிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு. துளாராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 2 தெய்வம். சூரிய நாராயணர் ஒன்று, 2வது பைரவருடைய உபாசனை. இது உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு குருவனுடைய 9ஆம் இடத்து வருகை அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் நன்மை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக வேலை போயிடுச்சு அப்படிங்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கும். எனக்கு பிசினஸ் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் கண்டிப்பாக பிசினஸ்ல ஏற்றம் காண்பீர்கள். கடன் இல்லை, எனக்கு ஃபினான்சியலாக ரொம்ப டைட்டாக இருக்குன்னா கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், கடன் தீர்ப்பதற்குண்டான வாய்ப்புகள், திருமண ஏற்பாடுகள் உடனடியாக நடப்பது, திருமணத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மெல்ல 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 கரைந்து போவது. சுக்கரனுடைய நீச்சத்தன்மை என்பது உங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். அதனால காதல் விவகாரங்களில் இருந்த தேக்கம் நீங்கி, தாமதம் நீங்கி, காதல் விவகாரங்களில் சக்சஸ் அடைவது. நீச்ச சுக்கரன் நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் இந்த வாரம், ரைட்டா? அப்புறம் இந்த லேண்டு விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். லேண்டு, ப்ராப்பர்ட்டி டீலிங் எல்லாமே குரு இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு, அவருடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நன்மை செய்வார். குழந்தைகள் விஷயத்துல, பெண் குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஆனால் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் பார்க்க வேண்டும் அப்படின்னாக்கா அவசரப்பட வேண்டாம். விருச்சிக ராசி அன்பர்கள், சனி 5ஆம் வீட்டுல உட்கார, அது சுக்கிரன் பார்க்க, உங்களுடைய லக்னாதிபதி புதனோட லக்னத்திலே இருக்க, ஒரு அவசரத்துல நம்ம போய் எதையாவது ஒரு ஜாதகம் கிடைச்சா பண்ணலாம் அப்படின்னு பண்ணிடுவோம். நோ, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு அவசரப்பட்டு வாழ்க்கையை அமைக்கிறதோ அல்லது ஒரு வேலைக்கு அனுப்புறதோ அல்லது ஒரு படிப்பை நிறுத்துவதோ இதை மட்டும் பண்ண வேண்டாம். ஏனென்றால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருந்த சிக்கல்கள் இந்த வாரத்திலிருந்து குறைய போகின்றன. இந்த PhD பண்ணக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சிக்கல்கள் கொஞ்சம் தொடர்ந்தாலும் கூட அதனுடைய வீரியம் குறைஞ்சிடும். அதனால படிப்பு நிமித்தமா ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் உங்களுடைய பெண் குழந்தைகளை. முக்கியமா ஆண் குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஆண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. கவர்மெண்ட் விஷயத்துல கொஞ்சம் தாமதமாகும். அரசாங்க ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த வகையில ஒரு திருப்தியான ஒரு வேலை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அது இந்த வாரமும் கொஞ்சம் தொடர்கிறது. அதற்கு நீங்கள் சிவனுடைய வழிபாடு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல போய் சிவனை வழிபட்டுட்டு வாங்க, நந்தியை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடனடியாக அந்த விஷயங்களில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பிறகு விருச்சிக ராசிக்காரர்கள் நைட்ல முழிச்சு நான் காரியம் பார்க்கறேன்னு பார்க்கவே பார்க்காதீங்க. இரவு மேக்சிமம் தூங்க போய்விடுங்கள். கஷ்டம்தான், எனக்கும் தெரியும் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாயும் உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி புதனோட உட்கார்ந்துருக்கிற 8க்கு உண்டானவனோட நம்முடைய எதையாவது போட்டு கற்பனை பண்ணிட்டே இருப்போம். அதனால அது மட்டும் கூடாது. அனைத்து பிசினஸ் மேனுக்கும், ட்ரேடிங் செய்பவர்களுக்கும் இது தங்கமான ஒரு அமைப்பு. ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள், அதுவும் ஷேர் பண்ணக்கூடியவர்கள், ஸ்டாக்கிஸ்டுகள், பிறகு கேம்பிளிங்லையும் கூட வருமானம் இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். தூக்கத்தை விட வேற எந்த சொத்தும் கிடையாது, அதை இழந்து விடக்கூடாது. நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள் காளியம்மன் அல்லது மாரியம்மனுடைய வழிபாடு அவர்களுக்கு ரொம்ப 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 மேன்மை கொடுக்கும். பைரவருடைய வழிபாடு, அதாவது உங்களுடைய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுக்கு பைரவரை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க, வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி விஷயத்துல லாபத்தை கொடுக்கிறார். ஃபினான்சியல் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. போர்டு மீட்டிங், ஏதாவது ஒரு மேடை பேச்சு, இதுல எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வந்துடும். ஆனா கான்ஃபிடென்ட் இல்லாம போய் நிற்கக்கூடாது. பூஸ்டப் பண்ணுங்க கான்ஃபிடென்ட். அந்த நிக்காவது மூமெண்ட்ல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணி கான்ஃபிடென்ட் போயிடுச்சுன்னாக்க உங்களால முடியாது. ஆனா திறமை இருக்கிறது. 8க்குண்டானவனும் லக்னாதிபதியும் லக்னத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், அந்த லக்னத்தை 9ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கிறார் அப்படிங்கும்போது பாக்கியம் உங்களுடன் இருக்கிறது. அதை மறந்து விடக்கூடாது. தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு குரு 8க்கு போயிட்டார் இந்த வாரத்துல இருந்து. ஆனால் அதிர்ஷ்டத்துக்கு போயிட்டார். நான் அப்படிதான் சொல்லுவேன். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டீலிங் ஆகட்டும் அல்லது குடும்பம் அமைப்பது ஆகட்டும், பண பற்றாக்குறை ஆகட்டும், எல்லாமே நீங்கிடும்.
திடீர்னு வரவு கிடைக்கக்கூடிய வாரம் இது. எல்லா விதமான ஒர்க் கேடர்ல இருப்பவர்கள், அது ஐடியாக இருக்கலாம், அல்லது ஒரு தனியார் துறையில வந்து ஒரு ஒர்க் பண்றதாக இருக்கலாம், அல்லது மால் இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அவர்களா இருக்கலாம். எல்லாருக்குமே உங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயம் வந்து தீரப்போகிறது. இந்த மாதிரி நேரத்துல வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டப்படி இது லாட்டரி கிடையாது. இருந்திருந்தா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுல விஷயம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா 8 லக்னாதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்க இந்த நேரத்துல 12க்கு உண்டானவன் 12ஆம் இடத்துல இருந்து அது செவ்வாயாக அமைந்து அவர் வந்து 5க்கு உண்டானவர் மற்றும் அவர் வந்து 12க்கு உண்டானவர், அவர் அங்க இருக்க, குரு அவரை பார்க்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி திடீரென்று அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. விளையாட்டில் கேம்பிளிங்லையும் சரி, விளையாட்டுலையும் சரி, செஸ் போன்ற விஷயங்கள், கேரம் போர்டு போன்ற விஷயங்கள், அதாவது உட்கார்ந்துகிட்டே விளையாடும் இல்லையா, அந்த விஷயங்கள்ல வந்து நிறைய வெற்றிகளை காண்பது. விளையாட்டு துறையில் இருப்பவர்கள், விளையாட்டு துறையை வழி நடத்துபவர்கள், அதன் நிமித்தமான பிசினஸ் பண்ணுபவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், விளையாட்டை ஃபோக்கஸ் பண்ணுபவர்கள், அவர்களுக்கு அத்தனையுமே ஒரு நல்ல லாபம். அதே போன்று தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்களாக இருப்பவர்கள், யூடியூப்ல வந்து அரசியல் பேசுபவர்கள், அவர்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம். உடல்ல வந்து கொஞ்சம் ஆரோக்கியமானது மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு, பிடிவாத குணமானது கொஞ்சம் கூடக்கூடிய அமைப்பு இருந்தாலும், கடந்த வாரங்களை விட உங்களுடைய லக்னாதிபதி உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி வந்து கொஞ்சம் ஹெல்த்தை கொலாப்ஸ் ஆகிட்டே இருந்தார். அப்போ டவுன் ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் வந்து உங்களுடைய ராசி பார்க்குறாரு இல்லையா, டவுன் ஆகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அந்த சனியை நேரடியாக குரு உச்சம் பெற்று பார்க்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கும். வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் நீங்கும். பிறகு அதாவது பிசினஸ் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல போட்டி பொறாமையாளர்கள் நீங்குவார்கள். ப்ராப்பர்ட்டி டீலிங் நடக்கும். குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா அவர்கள்ட்ட நம்ம கடுமையாக வந்து நம்ம ஏதாவது சொன்னோம்னா கொஞ்சம் பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது மட்டும் உறவுகள்ல, கணவன் மனைவி உறவுகள்ல இருந்த சிக்கல்கள் நீங்குகிறது. அம்மாவனுடைய உறவுகள் நல்ல மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பாவனுடைய உறவுகள்லையுமே நல்ல ஒரு அப்பாவுடைய உடல்நிலை வந்து நல்ல சீரடையக்கூடிய வாய்ப்புகள். சகோதர உறவுகள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுலேயும் இளைய சகோதரர்கள் உறவுகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த ராகு வந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அந்த 3ஆம் இடத்து ராகுவை செவ்வாய் தன்னுடைய 12ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். கெடுதி இல்லைன்னாலும் பிரச்சனைகள் சிலது உண்டு, அப்படிங்கிறதுல மறுக்க முடியாது. எல்லா விதமான பிரயாணங்களும் நல்ல நன்மையை கொடுக்கும். ஆனா நம்ம வண்டி ஓட்டக்கூடாது. நம்ம கிரியேட்டிவிட்டியா, அதாவது வந்து நம்ம என்ன செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுல மனதை வைத்து பண்ணுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம். இந்த வாரம் வந்து கடந்த வாரங்கள் அத்தனை காட்டிலும் வெற்றிக்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டத்திற்கான கதவுகளும் திறந்திருக்கின்றன அப்படிங்கிறதா உண்மை. திருமண ஏற்பாடுகள் எல்லாம் ஜாம் நடந்துடும். ஆமா, 8ஆம் இடத்துல குரு இருந்தாலுமே நல்ல இடத்துல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தை பேரு அதுவுமே நல்லா. வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு, நம்ம இங்க பிறந்து நம்ம வெளிநாட்டுல இருக்கிறோம்னாக்க குழந்தை பேரு என்பது நல்ல குழந்தைக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. கிரீன் கார்டு கிடைக்கும். அதுக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் உண்டு. ஏன்னா 10க்கும் 7க்கும் உண்டானவன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். 12க்கு உண்டானவரும் அங்க இருக்கிறார். அதை குரு பார்க்கிறார், உச்சம் பெற்று லக்னாதிபதி பார்க்கிறான்னா வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. உள்ளேயும் வந்து நம்ம உள்ளூர்ல இருப்பவர்கள் பிசினஸ்ல கொஞ்சம் வந்து சஃபர் பண்ணிட்டு இருந்தவர்கள் அத்தனை பேருமே இப்போ நல்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. தனுராசிக்காரர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டமான திடீரென்று வரம் கிடைக்கக்கூடிய வாரம்னு கூட சொல்லலாம். தனுராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தேவன் முருக கடவுள். அவர் தான் வந்து 12ஆம் இடத்தில் உங்களுடைய செவ்வாய் அங்கு உட்கார்ந்து இருக்கிறார்களே, 5க்கு உண்டானவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை, அதை வந்து சரி பண்ணக்கூடியவர். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்தவர்களே, இந்த வாரம் உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள், பிறகு புதிய ப்ரமோஷன்ல புதிய வேலையில் போய் அமரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, குழந்தை வரம், பிறகு சொத்துக்கள் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு, முக்கியமாக உறவுகள், நட்பு என்கின்ற சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் அவர்கள் பேசிய அனைத்தையும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட காலகட்டங்கள் நீங்கி உங்களுடைய பேச்சில் வீரியமும் அதே போன்று விவேகமும் நிறைந்து மற்றவர்களுடைய, அதாவது மனசு அக்செப்ட் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புல மாறிவிடுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியாகும். சனியினுடைய அந்த அமைப்பு குரு பார்ப்பது அப்படிங்கிறது, இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி அடையும். இந்த வாரத்திலிருந்து அது பிகின் ஆகிறது.
முக்கியமாக உறவுகளில் இருந்த சிக்கல்கள், அது கணவன் மனைவியாகட்டும், சகோதர உறவாகட்டும், பிறகு நட்பு உறவாகட்டும், பிசினஸ் நட்பாகட்டும், எல்லாவற்றிலுமே ஒரு நல்ல ஒரு சீர்மை அடைந்து எல்லாமே உங்களுக்கு மீண்டும் நான் தனி இல்லை அப்படிங்கிற உணர்வை பெறுவீர்கள். வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ்ல இருந்த அந்த ஒரு விரிசல்கள் நீங்கி மீண்டும் இழந்த நட்புகளையும், பிசினஸ் நட்புகளையும், கம்பெனிகளையும் இணைப்பதில் வெற்றி காண்பீர்கள். கோர்ட்டு கேஸ் லிட்டிகேஷன்ஸ் அத்தனையுமே ஜெயிச்சுடலாம். தைரியமாக இருங்க. ஏன்னா 6க்கு உண்டானவன் 11ஆம் இடத்துல ஏறி உட்காருக்கிறார் அப்படிங்கும்போது 6க்கு 6னாலும் கூட எதிரிகளை வீழ்த்துவதற்கு, ஏன்னா குருவனுடைய அனுகிரகம் இருக்கு. 12க்கு உண்டானவன், அதனுடைய அனுகிரகம் போரும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்னொரு மெயின் ஒரு சமாச்சாரம் இருக்கு. இந்த வாரம் முழுமைக்கும் எந்த போட்டியிலும் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும், அம்பாளுடைய தியானம் பண்ணணும். அம்பிகையினுடைய தியானம் பண்ணி நீங்க உங்களை ஸ்ட்ராங் படுத்திட்டீங்கன்னாக்கா நீங்கள் நினைத்ததை சாதிக்க ஆரம்பிக்கலாம். ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு இருந்த தடைகள் நீங்குகின்றன. 4க்கு உண்டானவன் 11ஆம் இடம் இருக்கிறார் அப்படிங்கிறதுனாலையும், அதை குரு பார்க்கிறார் அப்படிங்கும் போதும் உங்களுடைய தடைகள் நீங்குகின்றன. ப்ராப்பர்ட்டி டீலிங் எல்லாம் போகின்றன. ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு, கடன் கிடைக்கக்கூடிய, கடன் நீங்கக்கூடிய, பிறகு தொழிலில் மேன்மை அடையக்கூடிய ஒரு வாரம். இந்த வாரம் உறவுகளில் மேன்மை கிடைக்கிறது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தாத்தா பாட்டி உறவுகளில் கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுக்கணும். அது உங்களுக்கு எதிர்காலத்தில் வரவாகத்தான் அமையப்போகிறது. இருந்தாலும் குழந்தைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அசையாத சொத்துக்களில் போடுவது சால சிறந்தது. தங்கத்தில் போட வேண்டாம் இப்பொழுதைக்கு. அது உங்களுக்கு ஒத்து வராத ஒரு அமைப்பா இருக்கு. குரு நமக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாருனாக்கா உங்களுக்கு 12ஆம் அதிபதி குரு என்பதை மறந்து விட வேண்டாம். ஏன்னா 12க்கும் 3க்கும் உண்டானவர் அப்படிங்கும்போது கொஞ்சம் காலவாரி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிறதுனால தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஆனா இந்த ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறீர்கள் இல்லையா, நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு, இது சரியான நேரமே, நல்ல நேரம். எல்லா முயற்சிகளும் வெற்றியடை. நான் இப்பதான் சினிமா துறையில் நுழையணும்னு நினைக்கிறேன், அரசியல் துறையில நுழையணும்னு நினைக்கிறேன், அல்லது நான் விளையாட்டு துறையில இப்பதான் இனிஷியேட் பண்றேன். நல்லது, பண்ணுங்கள். இந்த காலகட்டங்கள் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுக்கு உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வதற்கு ஏற்ற வாரம். புதிய அவதாரம் எடுக்கக்கூடிய வாரம்னு சொன்னாலும் கூட மிக இல்லை. நீங்கள் துர்க்கையினுடைய, அம்பிகையினுடைய உபாசனையை பிடித்துக் கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்கள் எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றிங்கிற மாதிரி போவீர்கள். இந்த வாரம் கொஞ்சம் ஒரு சோர்வு வரும். நம்ம சொல்ல தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கு இல்லையா, அதுல சோர்வு வரும். சோர்ந்து களைத்து நிற்க வேண்டாம், முன் எடுத்து செல்லுங்கள், சாதிப்பீர்கள். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே இதுல சார்ட் அவுட் ஆடும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாரத்துல அவர்கள் மீண்டும் தன்னுடைய அந்த சகஜ நிலைமைக்கு திரும்பி நல்ல படிப்பு கூட ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய படிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இப்போ இதுவரைக்கும் இருந்த பணப்பற்றாக்குறையானது நீங்குகிறது. சனியினுடைய இந்த 2ஆம் இடத்து இருக்கை என்பது குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகளையும், பிறகு அதனால் ஏற்பட்ட வருத்தங்கள், அப்புறம் சில பேரை நம்ம இழந்தது, இதெல்லாமே கும்பத்தினுடைய ஒரு அமைப்பா இருந்தது. இது எல்லாமே மாறுகின்றன. முதல்ல மனசு நிம்மதியாகும், உங்களுடைய கடன் சுமையானது நீங்கும், வரவுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய வேலை கிடைக்கும். முதல்ல என்னன்னு கேட்டா புதிய வேலை கிடைக்கும், வருமானத்துக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தை வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் செய்தவர்களுக்கும் கொஞ்சம் லாஸ் ஆனவர்களுக்கும் இப்போ மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் என்னதான் நிச்சயமாக இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கிறார். கௌரவத்தினுடைய அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட், அதாவது கௌரவம் கிடைக்கக்கூடிய, நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய, சமுதாயத்துல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வியாபார நிமித்தமாக உங்களுடைய பிசினஸ் வரை எல்லா முடிவுகளையும் தைரியமாக எடுக்கலாம். அரசியல் இருப்பவர்களுக்கு வெற்றியை காணக்கூடிய ஒரு அமைப்பு. ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமான நேரம். 6க்கு உண்டானவனும் பிறகு 10க்கு உண்டானவனும் ஒரு இடத்துல உட்கார்ந்து அதை 11க்கு உண்டானவன் 6ஆம் இடத்துல பார்க்கிறார் அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம். அதாவது என்ன சொல்ல வருகின்றேன்னா, கால் ஊன்றுவதற்கு உண்டான ஒரு அமைப்பு அரசியல்ல. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. கால் ஊன்றக்கூடிய ஒரு அமைப்பு, வருமானத்துக்கு உண்டான அமைப்பு. ஜென்ரலா சொல்லணுமா, வருமானத்துக்கு உண்டான அமைப்பு. உறவுகள், அம்மாவனுடைய உறவுகள் நல்ல மேன்மையடையும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் குறையும். பகைவர்களாக இருந்தவர்கள் நட்புகளாக மாறக்கூடிய அமைப்பு. ஆரோக்கியத்தில் மேம்பாடு, முக்கியமாக படிப்பு துறையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதும், விளையாட்டுத் துறையில்
நிறைய ஸ்போர்ட்ஸ்ல சாதனைகள் படைப்பதுமாக இந்த ராகு இப்ப நல்ல ராகுவா மாறிடுவார். அது குருவனுடைய பார்வையில இல்லைன்னாலும் இந்த வாரம் குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார், குரு 6ஆம் இடத்துல தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது அது ஒரு காம்பினேஷன் ஆகும். உங்களுடைய பாதையில் இருந்த தடைகள் அத்தனையுமே விலகுகின்றன. ஒரு மனசுல இருந்த ஒரு பெரிய ஒரு இருட்டு நீங்கிற மாதிரி, ஒரு பாரம் நீங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது காமாட்சி அல்லது லலிதா மகாத்திரிபுர சுந்தரி. லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிங்க. இந்த வாரம் முழுவதும் ரொம்ப நல்ல பெண்கள் நல்ல பலன்களை கிடைக்கும். நீங்க நினைத்தது நடக்கும், வரன் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கணுமா, கிடைக்கும். உங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டுமா, நடக்கும். உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வேண்டுமா, அல்லது உள்ளூர்ல ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்க வேண்டுமா, எல்லாத்துலயுமே நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, 7 சனியினுடைய ஜென்ம சனியினுடைய தாக்கம் வெகுவாக குறைந்து இப்ப பாசிட்டிவ் சனியாக மாறிட்டார். இந்த குருவனுடைய 5ஆம் இடத்துக்கு வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு யாருக்கு நல்லதோ இல்லையோ அதிச்சாரம் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. இருந்த பிரச்சனைகள்ல இருந்து அப்படியே மேலே எடுத்துக்கிட்டு வந்துடுவார். உங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனைன்னு நினைச்ச விஷயங்கள்லாம் சின்ன 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 இந்த பனி மாதிரி அப்படியே உருகி போயிடும். அதுலேயும் பிஸ்னஸ்ல ரிஜெக்ட் ஆன வாய்ப்புகள் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் தாமதித்தோ அல்லது திருமணம் நின்று போனவர்களுக்கு மீண்டும் திருமண அமைப்புகள் குயிக்காக வரக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி காணுவது, குழந்தைகள் விஷயத்துல ஒரு சந்தோஷமும் ஆனந்தமும் அடைவது, பிஸ்னஸ்ல நீங்களே உங்களுக்கே ஒரு புதிய அவதாரம் எடுத்த ஒரு ஃபீலிங் உண்டாக்குவது, சட்ட சிக்கல்களில் இருந்த அத்தனையும் உங்களுக்கு நீங்குவது, பொருளாதார விஷயத்துல இருந்த பிரச்சனைகளும் நீங்குவது, வெளிமாநிலங்கள்ல இருந்த பிரச்சனைகள், வெளியூர்ல போய் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம், கேஸ்ல மாட்டிக்கிட்டோம், இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள், ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைகிறது, சகோதர உறவினுடைய பிரச்சனைகள் குறைகிறது, லாபத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைகிறது, திடீரென்று உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதாவது பிசினஸ் விஷயத்திலையும் வேலை வாய்ப்புகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் குறை சொல்லுவதற்கு எதுவுமே கிடையாது. அப்படி ஏதாவது நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா அரசாங்க விஷயத்துல கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்திருக்க வேண்டும். அதுவுமே உங்களுக்கு நன்மையே. 6க்குண்டானவன் 8ஆம் இடத்துல ஒரு ராஜயோகமாகத்தான் அமர்ந்திருக்கிறார். அதனால மீன ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் சுபமே. ஆனால் வெயிட் போட்டுடுவோம், அது மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கிடணும். குரு லக்னாதிபதி திருக்கோணம் ஏறி உச்சமாகிறார் அப்படின்னாக்கா நல்லா ரிலாக்ஸ்டா சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவோம். அதுதான் பிரச்சனை. அதனால அதை மட்டும் பார்த்துக்கணும். வெயிட் போடுறது அப்படிங்கிறது சுவாமிஜி இங்க சாப்பாட்டுக்கே இல்லை சுவாமி. எத்தனை எண்ணில் அடங்காத பேர்கள் அப்படி இருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டிலெல்லாம் நாங்களும் ட்ரஸ்ட் மூலியமா நிறைய ஹெல்ப் பண்றோம். மனிதர்களாக நம்மளும் அது என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் பண்ணினாலும் அந்த நிலை, அந்த வறுமை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு, சேலஞ்சிங்கா இருக்கு. அதனால மீன ராசியில் இருந்த வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்தவர்களுடைய அந்த ஒரு நிலை மாறுவதற்கு இந்த வாரம் ஒரு அஸ்திவாரம் அப்படின்னா நான் மிகையே கிடையாது. அதனால அவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்களும் பிரார்த்தனைகளும். ஆக 12 ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான சிறு சிறு குறைகளும் நீங்கி இந்த வாரமானது பெரிய வெற்றிகளையும் அதே போன்ற நல்ல நல்ல நட்புகளையும் பிசினஸ் ரீதியான வெற்றிகளையும் உறவுகளில் நல்ல வரவுகளையும் கொடுத்து ஆனந்தமாக வாழ வைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் பூரண ஆசீர்வாதங்களுடன் அமைகின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.